பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சூத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடும் என்னோட கூட பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிக்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோட கூட என்னோட கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனத்தில், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமேன். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். எந்த கவலையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், கர்த்தர் உங்களை தப்புவார், கர்த்தர் உங்களோட கூட கூட பேசுவார், கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்வார் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இல்லாவிட்டால் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீர் கலங்கி தவிக்காதே என்று சொன்னார். கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. மனுஷன்கிட்ட போய் இதை சொல்லலாம் அதை சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் மட்டும்தான் உங்களை ஆதரிப்பார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்கள் தப்பிப்பார். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு ஆனந்த களிப்பை கொடுப்பார். கர்த்தர் உங்களோட பலவீனத்தில் அவரோட பலனை பூர்ணமாய் விளங்க செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் பிள்ளைகளை நடத்துவார், உங்கள் குடும்பத்தை நடத்துவார், உங்கள் வேலை ஸ்தலத்தை நடத்துவார், உங்க ஊழியத்தை நடத்துவார். எல்லாவற்றிலும் கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். கர்த்தர் மேல உங்கள் பாரத்தை வைத்து விட்டு நீங்க திரும்பி அந்த பாரத்தை எடுத்து நீங்க சுமந்துட்டு போகக்கூடாது. கர்த்தர் மேல பாரத்தை இறக்கி வைத்து விட்டீங்கன்னா நீங்க அதை பத்தி யோசிக்கவே கூடாது. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான். நீ விசுவாசித்தால் தேவன் மகிமை காண்பாய் என்று சொன்னார். அப்ப நீங்க விசுவாசிக்கணும். என் மேல தேவன் மேல பாரத்தை வச்சுட்டேன்னா என் கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்துருவார் என்று சொல்லி கலங்கி தவிக்க கூடாது. எந்த விதத்திலையும் சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லாவற்றிலும் உற்சாகத்தோட ஓடக்கூடிய அந்த பலனை கர்த்தர்கிட்ட கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே, இந்த காலை வேளையில கூட தகப்பன ராஜா, உங்க மேல பாரத்தை வைத்து விட்டு நாங்கள் தூக்கி சுமக்காத அளவுக்கு என் தேவன் அந்த பாரத்தை இறக்கி வைத்த உடனே அந்த விண்ணப்பம் அத்தனையும் நீர் கேட்டு நீர் ஆதரவு கொடுக்குறீங்க டாடி. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டீர் அப்பா. அப்பா, எங்களை காக்கிறவர் உறங்கார் என்று சொன்னீங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இருந்து தகப்பன எங்களுக்காக உறங்காமல் இருந்து எங்களை காத்து வழி நடத்துகிறவர் மேல எங்கள் பாரத்தை உம்முட பாதத்துல இறக்கி வைக்கிறோம் தகப்பன. என் தேவனாகப்பட்ட கர்த்தர் தகப்பன, இந்த காலை வேளையில ஜெப விண்ணப்பத்தை உம்முட பாதத்துல வைக்கிற அத்தனைக்கும் பரலோகம் திறந்திருந்து பரலோகத்திலிருந்து ஆமென்று மாமேன் என்று நீங்க பதில் கொடுக்க போற கிருபைகளுக்காக கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம் டாடி. உம்முட திருக்கரத்துக்குள்ள எல்லா காரியத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். என் தேவன் கற்றுக் கொடுத்ததுக்கு துதி கன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.